சென்னையில் ரயில் முன்பு தள்ளி மாணவி கொலை செய்யப்பட்ட வழக்கில் கொலையாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஆதம்பாக்கம் காவலர் குடியிருப்பில் வசிக்கும் பெண் காவலர் ராமலட்சுமியின் மகள் சத்யா என்கிற சத்யபிரியாவும் ஆதம்பாக்கம் ராஜா தெருவைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் தயாளனின் 23 வயது மகன் சதீஷ் ஆகியோர் காதலித்து வந்தனர். பெற்றோர் கண்டிப்பாலும் சதீஷின் நடவடிக்கைகள் பிடிக்காததாலும் அவரை விட்டு பிரிந்துள்ளார். இதை ஏற்றுக்கொள்ள முடியாத சதீஷ் அவ்வப்போது சத்யாவை நேரில் சந்தித்து தன்னை காதலிக்குமாறு தொல்லை கொடுத்து வந்துள்ளார். ஆனால் சதீஷின் காதலை ஏற்க சத்யபிரியா திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி கல்லூரிக்கு செல்ல பரங்கிமலை ரயில் நிலையம் வந்த சத்யபிரியாவிடம் மீண்டும் காதலிக்குமாறும் சதீஷ் தொல்லை கொடுத்துள்ளார். சத்யபிரியா மறுப்பு தெரிவிக்கவே ஆத்திரமடைந்த சதீஷ் செத்துப்போ என கூறி தாம்பரம் சென்று கொண்டிருந்த மின்சார ரயில் முன்பு தள்ளிவிட்டு கொலை செய்ததாக கூறப்பட்டது. இதில் சத்யாவின் உடல் ரயிலில் மோதி துண்டு துண்டாக சிதறி விழுந்தது. தமிழ்நாட்டையே உலுக்கிய இந்த கொலையில் சிசிடிவி காட்சிகளை வைத்து சதீஷை கைது செய்தனர். தனக்கு கிடைக்காதவர் யாருக்கும் கிடைக்க கூடாது என்பதற்காக ரயில் முன்பு தள்ளி கொலை செய்ததாக சதீஷும் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். மகள் இறந்த துயரத்தை ஏற்க முடியாத தந்தை அன்றே விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார். காவல்துறையில் பணியாற்றிய இந்த பெண்ணின் தாய் வரலட்சுமி புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வந்த நிலையில் அவரும் கடந்த வருடம் உயிரிழந்தார். இந்த கொலை வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது. கைதான கொலையாளி சதீஷ் ஜாமீன் பெற பலமுறை முயன்றும் அது பலனளிக்கவில்லை. இதனால் சிறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தார். இந்நிலையில் இந்த வழக்கில் சிபிசிஐடி தரப்பில் 70 சாட்சிகள் விசாரணை செய்யப்பட்டு அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்து வழக்கின் தீர்ப்பை டிசம்பர் 27ஆம் தேதி அறிவிப்பதாக சென்னை அள்ளிக்குளத்தில் உள்ள மகளிர் நீதிமன்ற நீதிபதி ஸ்ரீதேவி கூறியிருந்தார். அதன்படி கடந்த 27ஆம் தேதி சதீஷ் குற்றவாளி என தீர்ப்பளித்தார். அதனைத் தொடர்ந்து சதீஷுக்கான தண்டனை விபரத்தை இன்று அறிவித்தார். குற்றத்தின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு குற்றவாளிக்கு தூக்கு தண்டனையும் 25,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். பெண் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்தார். அபராத தொகை 35,000 ரூபாயில் 25,000 ரூபாய் பலியான சத்யபிரியாவின் சகோதரிகளுக்கு இழப்பீடாக வழங்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு அரசின் இழப்பீட்டு நிதியத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் குடும்பத்தினருக்கும் இழப்பீடு வழங்க வேண்டும் என நீதிபதி தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். மாணவி கொலை வழக்கில் குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையான மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த தீர்ப்பை உறுதி செய்வதற்கு வழக்கு தொடர்பான ஆவணங்களை உயர்நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். ரயில் முன்பு தள்ளி மாணவி கொலை செய்யப்பட்ட வழக்கு தமிழ்நாட்டையே உலுக்கிய நிலையில் குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகபட்ச தண்டனைக்கு பல்வேறு தரப்பினரும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.